அன்பார்ந்த ஜி கிளிக் யூடியூப் சேனல் நேயர்களே, இன்று நாம் ஒரு செயலை எப்படி வெற்றிகரமாக செய்யலாம், எப்படி செஞ்சால் ஒரு செயல் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்பதை பற்றி பார்ப்போம். மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்று ஔவையார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மனசு சொல்கிறபடியெல்லாம் நம்ம போனோம்னா நம்மளை கூட்டிகிட்டு போய் இது என்ன பாடுபடுத்தும்னு நமக்கு தெரியாது. வெற்றியும் கொடுக்கும், தோல்வியும் கொடுக்கும், கஷ்டத்தையும் கொடுக்கும், நஷ்டத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும். அப்பேற்பட்டது இந்த மனசு. ஆக இந்த மனசு சொல்கிறபடியெல்லாம் நம்ம கேட்டு அலைஞ்சோம்னா கஷ்டம்தான் படுவோம். அப்போ என்ன செய்யலாம்? பெரியார் துணைக்கோடல். நம்ம திருவள்ளுவர் பெரியார் துணைக்கோடல்ங்கிற குறளில், பெரியார் துணைக்கோடல் அதிகாரத்தில் 448வது குறளில் என்ன சொல்கிறாருன்னா, இடிப்பாறை இல்லா ஏமாறா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடுவான். அதாவது ஒரு அரசன் செய்வது சரியா தவறா என்று சுட்டிக்காட்ட ஒரு மந்திரி இல்லை என்றால் அந்த அரசன் எவ்வளவு நல்லவனாக வல்லவனாக இருந்தாலும் அவன் ஏமாந்து விடுவான், அவன் பகைவர்களால் அழிக்கப்பட்டு விடுவான். இதிலிருந்து என்ன செய்கிறோம்? அந்த அரசன் அவன் செய்கிற செயலை சரியாக இருக்கா தவறாக இருக்கான்னு ஒரு மந்திரியிடமோ ஒரு ஆலோசகர்களிடமோ அவன் ஆலோசனை கேட்கணும். கேட்டு அந்த சுட்டிக்காட்டலை ஏற்று அதற்கு தகுந்த மாதிரி தன் செயலை மாற்றி அமைக்கும் பொழுது அவன் வெற்றி பெற்று விடுவான். ஆக நாமும் நம்மளுடைய அன்றாட வாழ்விலே நாம் செய்யக்கூடிய செயல்களை நமக்குன்னு யாராவது ஒரு பெரியவங்களை பார்த்து, ஒரு அறிவுள்ளவர்களை பார்த்து, நம்ம வயசானவங்க தான் பெரியவங்க நினச்சிக்கிறாதீங்க, அறிவுள்ளவர்கள் தான் பெரியவர்கள். அது சிறு குழந்தைகளாக கூட இருக்கலாம். அவர்களிடம் நம்ம ஆலோசனையை கேட்டு நாம் செயல்களை செய்து வெற்றி பெறுவோம், வாழ்வில் வளமுடன் வாழ்வோம் என்று கூறுகிறேன். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும், ஷேர் செய்யுமாறும், பெல் பட்டனை அழுத்தி உங்கள் கமெண்ட்களை கொடுக்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன்.